துலாம் ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை வேண்டியவங்க, வேண்டாதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தக்காரர்கள், அயலார்கள் இப்படி எந்த வேறுபாடுகளும் பார்க்காம யாராக இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பாக இருந்தால் தப்பு தான், அவங்க செஞ்சது நல்லதாக இருந்தால் நல்லது தான். அதே போல் பாராட்டுவதற்கும் அதே போல் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் தயங்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்பந்தம் வந்து நம்ம பாராட்ட முடியாமலோ அல்லது தவறுகளை சுட்டி காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு அது பெரிய மன வலியை தரும். அடுத்தவங்க சுட்டி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இது அவருடைய லைஃப்பில் கூடுமான வரைக்கும் முடிந்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது தான் அந்த துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான ரகசியம். துலாம் ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது பார்த்திங்கன்னா மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு 10 நாள் 6ஆம் இடமான மீனத்தில் உச்சம் பெற்று தான் இருக்குது. கூடவே ஏற்கனவே சனி இருந்தது கூடுமான வரைக்கும் ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு இருந்தது. பொதுவாக என்ன சொல்லுவோம், ராசிக்கு உரிய கிரகம் போய் 6ஆம் இடத்துல உட்காந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்குமா, அது கடன் சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் 6, 8, 12 உட்காரும்போது தான் நல்ல பலனே கொடுப்பார். சூரியன், சனி, செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது இந்த மீனத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்கும்னு சொல்கிறோம். இதே போன தடவை பார்த்திங்கன்னா இந்த மாசி மாத பலன்கள் சொல்லும்போது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து மீனத்தில் இருப்பதால் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா. எனக்கு தெரிந்த நண்பர்கள் கூட சில பேர் கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் சொன்னது தான் சொன்னீங்க, கவர்மெண்ட் எல்லா லேடிஸுக்கும் பணம் போட்டு விட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா முதல் 10 நாட்கள் பார்க்கும்போது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த முதல் 10 நாட்கள் உங்களுக்கு பணம் கிடைச்சிருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் சூரியனோடையும் சேர்ந்து இருக்கு இல்லையா. இப்போது சுக்கிரன் சனியோடு சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருவாய்களை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் சூரியன் சேரும்போது பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் ஒரு வகையில் சுக்கிரன் பகை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனியும் சூரியனுக்கு ஒரு வகையில் பகைங்கிறதுனால கொஞ்சம் இந்த குழப்பமான மனநிலையிலேருந்து தான் நம்ம விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம தேடிட்டு இருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் ஒரு 10 நாள் கழித்து திரும்ப அடுத்தது மேஷ ராசிக்கு போயிடுறாரு. அப்படி போகும்போது பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை சில நேரங்களில் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் சேர்ந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சில இடங்களில் ஏருக்கு மாறாக பிரிந்து இருக்கக்கூடிய சில இடங்களும் நடக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கவனிக்கணும். மேஜராக பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா அங்கே ஒரு மாதத்துக்குள்ளே தானே இருக்கும். இருந்தாலும் சில பேர் இப்படி அந்யோன்யமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சற்று கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது இப்போ துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிலேருந்து நேர் 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அதில் பார்க்கும்போது ஒரு பக்கம் புதன் 12ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் போய் 5ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு பக்கம் நமக்கு பிரபல யோகம் கிடைக்கணும், அல்லது வெளிநாடு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து சில ஆதாயங்கள் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் இப்போதைக்கு வக்ரகதியில் இருக்குது. மார்ச் 21ஆம் தேதிக்கு மேலே தான் வக்ரத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறதுனால அதன் பிறகு இது போல் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கு துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாயும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல புதனும் செவ்வாயும் பகை கிரகங்களுங்கிறதுனால இதனால் கிடைக்க வேண்டிய பலனை அதுவும், அதனால் கிடைக்க வேண்டிய பலனை இதுவும் இப்போ தடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அதே சமயத்தில் பார்க்கும்போது இந்த 2க்கும் 7க்கும் உரிய கிரகம் போய் 5ஆம் இடத்துல உட்காரும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடியான நேரத்தில் காதல் உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய பரிசு பொருட்கள்லாம், அதாவது சும்மா வர்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சும்மா வர்றவங்க சும்மா பார்க்கக்கூடாது, இப்போ தானே புதுசாக வரும், ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய பரிசு பொருட்கள்லாம் நிறைய பேருக்கு சேரும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அதே 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது இல்லையா. இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய், இன்னொரு பக்கம் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கனவுகளும் கற்பனைகளும் பார்த்திங்கன்னா விதவிதமாக ரெக்க கட்டி பறக்கும்ல மனசுக்குள்ளே. அதுமாதிரி மனசுக்குள்ளே மத்தாப்பு கொளுத்துற மாதிரி கொளுக்கும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர் துருவங்களாக இருக்கும். திடீர்னு வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்கிற மாதிரி இருக்கும்.
வெளிச்சத்திலே பார்த்தீங்கன்னா இருட்டு வர்ற மாதிரியே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா விதவிதமான வெவ்வேறு சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஒடியாந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் வரையதில் வந்து ஆர்வம் காட்டுவாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு வந்து புதுசாக பெயிண்ட் அடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. செவ்வாய் புதன் பக்கத்திலே ராகுவும் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, எதையுமே வந்து செய்தால் சாதாரணமாக செஞ்சிடக்கூடாது. இருக்கிறதுலே காஸ்ட்லியாக வாங்கி தான் அதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரைக்கும் வக்ரகதியில் இருந்தக்கூடிய குரு வந்து வக்ர நிவர்த்தியாகி தன்னுடைய பார்வையை வந்து 5ஆம் இடத்துக்கு செலுத்துறதுனால கண்டிப்பாக பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2-3 விதமான ஆசைகள், அதுவும் எதிரெதிர் பக்கமான ஆசைகள், எதிரெதிர் துருவங்களில் உள்ள ஒரு விருப்பங்கள் வந்து நிறைவேறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடத்துல வந்து சூரியன் சனி இருக்குது. இந்த செவ்வாய் வந்து அடுத்தது பார்க்கும்போது மீன ராசிக்கு போயிடுது. இப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி இதெல்லாமே சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு இடையூறு கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல வர்றதுனால இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மேல் வயிறு, அந்த மாதிரி இந்த இடுப்பு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய நெருக்கடிகளை உண்டாக்கி கொடுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே போல் வாகனங்களில் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக செல்லணும். குனிஞ்சிரும்போது ரொம்ப கவனமாக, திடீர்னு மூச்சு பிடிப்பு வந்துடும், திடீர்னு எலும்புகள் வந்து அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தாக்கம் இருந்தால் கூட அந்த தாக்கத்திலேருந்து நம்ம ஓரளவு தற்காத்து கொள்வதற்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ஒரு 4-5 மாதமாக வக்ரகதியில் இருந்துட்டு இருந்ததுனால அது என்னதான் ராசியை பார்த்தாலும் மற்ற இடங்களை பார்த்தாலும் கிடைக்க வேண்டிய பலன் வந்து ஒழுங்காக கிடைக்கல இல்லையா? அதெல்லாம் இனிமேல் நல்ல மாதிரி கிடைக்கும். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுங்கிறதே ஒரு சிறப்பு தானே. அப்போ ஓடுனவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடுறதுன்னா இந்த இடத்துல நாம் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளி தூரத்துக்கு போய் முன்னே வர்றது. அது வெளியூராக இருக்கலாம் அல்லது வெளிநாடாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அதுபோல் வந்து பயணங்களை உத்தேசித்து எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் வந்து கை கொடுக்கும். இந்த குருவோட பார்வை வந்து ராசிக்கே கிடைக்கிறதுனால, 5ஆம் பார்வை ராசிக்கே கிடைக்கிறதுனால உடம்புகள்லாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னை அலங்கரிக்கிறதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இல்லாதவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இனி வந்து தன்னை அலங்கரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், முகத்தை தெளிவாக வச்சுருக்கணுங்கிற எண்ணம்லாம் வரும். புது அதாவது மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏதோ ஒரு வகையில் ஏதோ இழந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து புதுசாக வந்து உற்சாகம் பிறக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. எப்படி தான் பார்த்தா கூட அடுத்தது 11ஆம் இடத்துல கேது இருக்க, இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பாதகஸ்தானத்தில் இருப்பதுனால ஒரு பக்கம் நெருக்கடி, இன்னொரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் நெருக்கடி, அடுத்த பக்கம் சந்தோஷங்கிறத இந்த மாறி மாறி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூத்தவர்கள் வழியில், நம்மளோட வயசில் மூத்தா இருக்காங்கல்ல, அவர்கள்ட்ட வந்து நமக்கு சில நேரங்களில் நல்ல எதிர்பார்ப்புகள் அவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற எதிர்பார்ப்புகளை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாமல் போகும். இல்லாட்டி நாம் வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது சில நேரங்களில் கிடைக்காம போகும். அடுத்தது வந்து தேவையில்லாமல் மனசுக்குள்ளே கற்பனைகளை வளர்த்துக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச கிடைக்கக்கூடிய நிம்மதியும் கெடுக்குங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரையில் அவசியமான விஷயங்களை மட்டும் யோசித்தா போதும், புது விஷயங்கள் எதுவும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன நேயர்களே, துலாம் ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.